நீங்களாம் இன்னும் திருந்தவே மாட்டீங்களாடா? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அவர் அரெஸ்ட் பண்ணி உள்ள போயிட்டு வெளிய வந்துட்டாரு. மேபி அவரு கூட பார்த்தீங்கன்னா, தப்ப ரியலைஸ் பண்ணிட்டு, இனிமேல் இந்த மாரி பண்ணக்கூடாதுன்னு நெனச்சிருக்கலாம், வருத்தப்பட்டிருந்திருக்கலாம், திருந்திருக்கலாம். ஆனா, இந்த டிஎம்கே தொண்டர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. நீங்களே பாருங்க. போய் கடைய மூடுன்னு சொல்றது, பொதுமக்கள அடிக்கிறது. சென்னையில சென்னையில தான் இவங்க எல்லாருமே இருக்காங்க, இந்த மாரி பண்றாங்கன்னு சொன்னா கூட நியாயம் இருக்கு. பட் அதுவுமே தப்பு. நியாயப்படுத்தல. கோயம்புத்தூர்ல பாருங்க. போய் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல காலங்காத்தால எல்லாரும் வேலைக்கு போயிட்டு இருக்க நேரத்துல, பப்ளிக் டிஸ்டர்ப் ஆகுற மாரி இப்படி போய் ரோட்ல உட்கார்ந்து படுத்துட்டு, மக்கள டிஸ்டர்ப் பண்றீங்களே, கடைய மூடுன்னு சொல்றீங்களே, அடுத்த டைம் எலக்ஷன்ல டிஎம்கேக்கு ஓட்டு போடணும்னு ஏதாவது மக்கள் நினைப்பாங்க. இந்த ஒரு பேசிக் சென்ஸ் கூட இல்லாம இந்த மாதிரி எல்லாம் பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எதுவும் சொல்றதுக்கு இல்லைங்க. இதுக்கு முன்னாடி எவ்வளவோ தலைவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய விஷயத்துக்காக எல்லாம் வந்து உள்ள போயிட்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரி விஷயம் அது கிடையாது. ஒரு பெண்களை தப்பா பேசின ஒரு விஷயம். இவ்வளவு ஆண்கள் அந்த கூட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணிட்டு ரோட்ல வந்து இறங்கி சண்டை போட்டுட்டு பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ற கூட்டத்துல எந்த பெண்களுமே கிடையாது. நல்லா பாத்திருப்பீங்க. எந்த யங்ஸ்டர்ஸுமே கிடையாது. வயசானவங்க தான் இருக்காங்க, பெரியவங்க தான் இருக்காங்க. நான் தரைக்குறையா பேசலாங்க, உண்மையை சொல்றேன். சோ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்ததுல சுத்தமா இப்ப இருக்க ஓட் பர்சன்டேஜ் கூட வராது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் டிஎம்கே வந்து என் ஃப்ரெண்ட்ஸே வந்து நிறைய பேர் வந்து இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கே பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு தப்பான விஷயமா, மூஞ்சி சுளிக்கிற விஷயமா இருக்கு. சோ பப்ளிக் கிட்ட கொண்டு வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரிஃப்ளெக்ட் பண்ணாதீங்க. என்ன மக்களே, நான் சொல்றது சரிதானே?